செம்பருத்தி இலை தோசை. செம்பருத்தி இலை வச்சுருக்கேங்க. வெறும் இலையாக எடுத்துக்கணும். அரிசி 1/2 கிலோ வச்சுருக்கேன். தோல் உளுந்து கொஞ்சோண்டு வெந்தயம் தான் ஊறப்பட்டு அரைச்சிட்டு 4 மணி நேரம் ஆன பிறகு அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இந்த இலையோட பயன் என்னென்னா, உடம்புக்கு குளிர்ச்சி, அவ்வளோ ஹெல்த்து. நம்ம செம்பருத்தி இலைன்னு சொல்கிற மொழியே அதில் அவ்வளோ மருத்துவ குணமும் இருக்குங்க. செம்பருத்தி இலைங்க, இதை மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு ஓட்டிட்டு அந்த மாவோட கலந்து அரைக்கணும். செம்பருத்தி இலை தோசைக்கு மாவு ஓடிட்டுருக்குங்க. செம்பருத்தி பூ இலை அதை பேஸ்ட்டை மாவோட ஊற்றிட்டாங்க அரைச்சி. தோசை சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு ஹெல்த்தும் கூடங்க. செம்பருத்தி இலை தோசை அதுக்கு மாவு அரைச்சிட்டேன். 2 மணி நேரம் புளித்த பிறகு தோசை ஊற்றி பார்க்கலாம். செம்பருத்தி இலை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. தோசை ஊற்றிட்டு பார்க்கலாம். செம்பருத்தி இலை தோசை ஊற்றிட்டேன், எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. செம்பருத்தி இலை தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கார சட்னி வச்சுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றிங்க.